வெல்கம் டு விவி இன்ஃபோடெக். நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோல பிளானிங் வியூ யூஸ் பண்ணி எப்படி ஒரு டாஸ்க் வந்து ஒரு டெக்னீஷியனுக்கு அசைன் பண்றது அப்படிங்கறத பத்தி கிளியரா பார்த்தோம். இன்னைக்கு இந்த வீடியோல ஓடோல ஃபீல்டு சர்வீஸ்ல இருக்க டைம் ஷீட் யூஸ் பண்ணி ஒர்க்கிங் ஹார்ஸ் எப்படி ட்ராக் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நான் இங்க வந்து ஃபீல்டு சர்வீஸ் அப்படிங்கிற மாடியூல் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டைம் ஷீட் அப்படிங்கிறது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சர்வீஸ் பிஸ்னஸ் அப்படிங்கிறதுல வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, ஒரு டெக்னீஷியன் இருக்காங்கன்னா அவங்களோட ஒர்க்கிங் ஹார்ஸை பொறுத்து தான். அதாவது ஒரு எம்ப்ளாயி இருக்காங்கன்னா அவங்க எவ்வளோ ஹார்ஸ் வந்து அந்த கம்பெனிக்காக ஒரு சர்வீஸ் பண்றதுக்கு எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து நம்ம பில்லிங் அப்படிங்கிறதையே பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பில்லிங் வந்து கரெக்டாக இல்லை, அதாவது ஒர்க்கிங் ஹார்ஸ் எவ்வளோ நேரம் வந்து அவங்க அதுக்கு அந்த பர்டிகுலர் டாஸ்க்குக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியலன்னா, ஸோ நம்மளுக்கு தான் வந்து அது வந்து லாஸ்ட்ல போகும். ஸோ அந்த சுச்சுவேஷன்ல வந்து இந்த டைம் ஷீட் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒன்று. ஸோ அதனால தான் ஓடோல வந்து டைம் ஷீட் அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சரே இருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த ஸ்க்ரீன்ல வந்து நம்ம ஆல்ரெடி டாஸ்க் கிரியேட் பண்ணோம் அப்படிங்கறது பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ இதுலயே நான் வந்து நியூவா ஒரு டாஸ்க் கிரியேட் பண்றேன். ஸோ என்னன்னா சேம் இப்போ வந்து லேப்டாப் சர்வீஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் நான் கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ பேலன்ஸ் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இங்க நான் வந்து கஸ்டமர் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். கான்டாக்ட் நம்பர் ஏதாவதுன்னா கொடுத்துக்கோங்க. சேம் பிளான்டு டேட் அது எல்லாமே நீங்க ஆஸ் யூஷுவல் நம்ம கொடுக்கறது தான். ஸோ நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த லேப்டாப் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு டாஸ்க்கை வந்து இந்த டெமோ அப்படிங்கிற ஒருத்தவங்களுக்கு வந்து நான் அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பர்டிகுலர் டெக்னீஷியன் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கஸ்டமரோட பிளேஸ்க்கு போயிட்டு விசிட் பண்ணுவாங்க. விசிட் பண்ணிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ காலையில ஒரு ஒரு 10 o'clock போறாங்க அப்படின்னா, ஈவன் இந்த லேப்டாப் சர்வீஸ் பண்ணி முடிக்கிறதுக்கு வந்து ஒரு ஆஃப்டர்நூன் வரைக்கும் டைம் ஆகிருச்சு அப்படின்ற சுச்சுவேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்ப அந்த ஹவர் கணக்கு தான் நம்ம வந்து இவங்க கிட்ட சார்ஜ் பண்ணுவோம் இல்லையா? இல்ல எக்ஸ்ட்ராவா ஸ்பேர் பார்ட்ஸ் அப்படிங்கறது வந்து நம்ம மாட்டி கொடுக்குறோம் அப்படின்னா அது தனியா வரும். அது இல்லாம இப்ப வந்து ஃபர்ஸ்ட் நான் இவங்க வந்து அந்த சர்வீஸ்க்கு மட்டும் அந்த சர்வீஸ்க்கான டைமிங்க்கு எடுக்கிற சார்ஜை மட்டும் இந்த கஸ்டமர்கிட்ட நம்ம வாங்குவோம் அப்படின்ற சுச்சுவேஷன்ல. ஸோ இப்போ அவங்க வந்து ரெண்டுவே இருக்கு. நீங்க இதை வந்து ப்ராஜெக்ட் மாடியூல்ல இருந்து போனீங்கன்னா ஸ்டார்ட் ஸ்டாப் அப்படிங்கிற மாதிரி பட்டன் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஃபீல்டு சர்வீஸ் மாடியூல் பொறுத்த அளவுக்கு நீங்க தான் மேனுவலா வந்து டைமிங் அப்படிங்கிறது கொடுத்துக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இங்க வந்து நான் டேட் கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் 11 அப்படிங்கிற மாதிரி டேட் கொடுத்துட்டு இப்போ யார் எம்ப்ளாயி அப்படிங்கிறது கொடுக்கணும். இப்போ நம்ம கிட்ட வந்து எந்த எம்ப்ளாயி இருக்காங்களோ அந்த எம்ப்ளாயி நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து ஸ்ரீனி அப்படிங்கிற எம்ப்ளாயி அப்படிங்கிறது நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இங்க வந்து அசைனி வந்து இங்க வந்து உங்களோட யூசர்ஸ் மட்டும்தான் எடுத்துட்டு வருவாங்க. எம்ப்ளாயில வந்து நீங்க எம்ப்ளாயி மாடியூல் மூலமா கிரியேட் பண்ற எல்லா எம்ப்ளாயுமே இங்க எடுத்துட்டு வருவாங்க. இந்த டாஸ்க் கிரியேட் பண்றது ஒருத்தர், ஆனா வந்து ஃபீல்டு சர்வீஸ்ல இருக்க ஒருத்தர் தான் வந்து அதுக்கான ஒர்க்கை பாக்குறாங்க. ஸோ டேட்டா என்ட்ரி பர்சன் வேற, பர்டிகுலர் டாஸ்க்குக்கான மேனேஜர் யாரோ அவங்கள வந்து அசைனியா போட்டுட்டு, ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு கீழே இருக்க எம்ப்ளாயியோட ஒர்க் டைமிங்கை வந்து கால்குலேட் பண்ற மாதிரி போட்டுக்கலாம். ஸோ அவங்க ஏன்னா எல்லாருக்குமே நம்ம வந்து யூசர் வாங்குறது அப்படிங்கறது வந்து இம்பாசிபிள் இல்லையா? ஸோ ஃபீல்டு சர்வீஸ்ல இருக்கவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட் டைம் மட்டும் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அந்த சினாரியோல வந்து அவங்கள எம்ப்ளாயியா மட்டும் நம்ம கிரியேட் பண்ணிக்கிட்டா போதும், யூசரா வாங்கணும் நீட் கிடையாது. ஸோ இப்போ ஸ்ரீனி அப்படிங்கிறவங்க வந்து இந்த பர்டிகுலர் டாஸ்க்குக்காக வந்து ஒர்க் பார்த்துருக்காங்க. ஸோ எவ்வளோ நேரம் ஒர்க் பார்க்குறாங்க அப்படின்னா வந்து 3 hours ஒர்க் பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துடலாம். ஸோ என்ன ஒர்க் பார்த்தாங்க அப்படிங்கறத இங்க டிஸ்கிரைப் பண்ணிடணும். ஸோ இதை வந்து நம்ம சேவ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க பண்றப்ப என்ன ஆகும்னா இந்த பர்டிகுலர் டாஸ்க்கு இவ்வளோ நேரம் நம்ம வந்து கொடுத்துருக்கோம், அதாவது ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கறது நீங்க ஈஸியா எடுத்துக்கலாம். ஸோ சேமஸ் இந்த பர்டிகுலர் டாஸ்க்கு நமக்கு 9 hours கொடுத்துருக்கோம். இதுல வந்து 6 hours தான் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு, சாரி 3 hours தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 6 hours இன்னும் ரிமைனிங் இருக்கு அப்படிங்கறது நீங்க இங்க இருந்தே பாத்துக்கலாம். ஸோ நீங்க இதை வந்து ஒரு இதுல வந்து பில்லபிள் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு நீங்க வந்து ஒரு அதாவது சேல்ஸ் ஆர்டர் இந்த பர்டிகுலர் டாஸ்க்குக்கான ஹவர்ஸை வந்து நீங்க கஸ்டமர்கிட்ட சார்ஜ் பண்ணி வாங்கணும் அப்படின்னா நீங்க இங்க இருந்தே கொட்டேஷனும் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்க கஸ்டமரோட நேம் கொடுத்துக்கலாம். நான் என்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறது வந்து இது வந்து ஒரு சர்வீஸ் தான். ஸோ ஃபீல்டு சர்வீஸ் அப்படிங்கறது நீங்க கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கு வந்து எவ்வளோ ஹார்ஸ், இப்போ 3 hours ஒர்க் பண்ணியிருக்காங்க, நான் 3ன்றதை கொடுத்துட்றேன். ஸோ பர் ஹாருக்கு நீங்க எவ்வளோ சார்ஜ் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம். நான் இப்போ எக்ஸாம்பிள் இங்க வந்து 500 அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துட்றேன். பிளஸ் ஜிஎஸ்டி இருக்குன்னா ஜிஎஸ்டி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நான் இதை வந்து கன்ஃபார்ம் அண்ட் க்ளோஸ்ன்னு கொடுத்துட்றேன். ஸோ இந்த பர்டிகுலர் ஃபீல்டு சர்வீஸ்க்கு வந்து உங்களோட அந்த
பர்டிகுலர் சேல் ஆர்டர்ல வந்து நீங்க கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து இங்க இருந்தே நீங்க சேல்ஸ் ஆர்டர் வந்து கிரியேட் பண்றதுக்கான ப்ரொவிஷன். ஓகேவா? ஸோ நான் இதை சேவ் பண்ணிடுறேன். இப்ப பாத்தீங்கன்னா இங்க மேல வந்து சேல்ஸ் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மார்ட் பட்டனும் வந்துருச்சு. நான் இதை கிளிக் பண்ணேன்னா இந்த பர்டிகுலர் டாஸ்க்குக்கான சேல் ஆர்டர் இங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க பாத்துக்கலாம். ஸோ இப்போ ரெக்கார்டட் வந்து 3 ஹார்ஸ், நம்ம 3 ஹார்ஸ்க்கு வந்து சேல்ஸ் ஆர்டர் அப்படிங்கறத நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நான் ஹவர்ஸ் வந்து நான் சேஞ்ச் பண்றேன். இப்போ எக்ஸாம்பிள் நீங்க நான் 5 ஹார்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துட்டு இதை சேவ் பண்றேன். ஸோ சேம் இதுக்குள்ள போறேன். நான் இங்க பாத்தீங்கன்னா குவான்டிட்டி 3 ஹார்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். நான் டெலிவர்ட் ஆனது வந்து நம்ம 5 ஹார்ஸ் வந்து போட்ட மாதிரி இருக்கு. ஸோ நீங்க இதை சேஞ்ச் பண்ணிட்டு அவங்கள்ட்ட மாத்தணும்னாலும் மாத்திக்கலாம். ஸோ இப்படிதான் வந்து ஒரு டாஸ்க்குக்கான ஹவர்ஸோடத வந்து நீங்க ஒரு கஸ்டமர்கிட்ட சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி தான் சார்ஜ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம பார்த்த ஃபியூச்சர்ஸ் என்னன்னா, இப்போ ஒரு ஃபீல்டு சர்வீஸ் ஆப்ல வந்து ஒரு டாஸ்க் இருக்கு அப்படின்னா, அந்த டாஸ்க்குக்கு வந்து பர்டிகுலர் எம்ப்ளாயி எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒர்க்கிங் ஹார்ஸ் எடுக்கிறதுக்கும், அந்த ஒர்க்கிங் ஹார்ஸ் வச்சு நம்ம கஸ்டமர்கிட்ட அதுக்கான சார்ஜை வந்து கிளைம் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபீல்டு சர்வீஸில் இருக்க ப்ராடக்ட் அண்ட் ஸ்பேர் பார்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்மளோட விவி இன்ஃபோடெக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.